உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நவீன கணிதவியலின் தலையாய சாதனையாக கருதப்படும் இன்டெகிரல் கால்குலஸை கண்டறிந்த ஐசக் நியூட்டனின் பிரதிபலிப்பாக மாணவர்கள் உருமாற வேண்டுமென்ற உயரிய நோக்கில் கணித உபகரணங்களை மாணவர்களுக்கு விலையின்றி வழங்கிய கணித வல்லுநராக, காகிதத்தை கண்டுபிடித்த சாய்லுன், நவீன அச்சுக்கலையை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஜோகன்னஸ் குட்டன்பர்க் போன்று புதியனவற்றை உருவாக்க மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கல்வி உதவித்தொகை மட்டுமின்றி மடிக்கணினி, மிதிவண்டி, புத்தகம் என எண்ணற்றவற்றை விலையின்றி வழங்கிய தாய் உள்ளம் மிக்க வானுயர் வள்ளலாக, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எனும் சார்பு கொள்கையை வகுத்து ஈர்ப்பாற்றல் விளைவுகள் இயற்பியல் விசைகளின் காரணமாக ஏற்படுபவை என்பதை விளக்கிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சிக்கலான கோட்பாடுகளை ஆய்ந்தறிந்துள்ள நுண்மான் நுழைப்புலம் மிக்கவராக, சார்ல்ஸ் டார்வினின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் என்ற இனங்களின் தோற்றம் மற்றும் கிரிகோர் மெண்டல் எழுதிய லா ஆஃப் ஹெரிடிட்டி என்ற மரபு தொடர்பு விதி உட்பட பரிணாம கோட்பாடுகளை ஆய்ந்துள்ளதன் அடிப்படையில் இயற்கையின் சதியால் ஊனமுற்ற, மனநலம் குன்றிய, மாற்று திறனுடையோருக்காக பிரத்யேக கருவிகள் வழங்கி பெற்றோர் அற்றோருக்கும் கல்வி, உணவு, உடை, உறைவிடத்துடன் கூடிய பள்ளிகளையும் ஏற்படுத்தி தந்த கருணை கடவுளாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திகழ்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், ஊராட்சி அலுவலக கட்டடங்கள், சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி கட்டடங்கள், பாலங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகள், கூட்டுறவு சங்கங்களின் சேமிப்பு கிடங்குகள், நவீனமயமாக்கப்பட்ட கூட்டுறவு வங்கிகள், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் புதிய கிளைகள், நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலைகளுக்கான சில்லறை விற்பனை வளாகங்கள், கூட்டுறவு கடன் சங்கங்களின் பாதுகாப்பு பெட்டகங்கள் உள்ளிட்ட கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் 1,73,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடத்தையும், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 1,212,45,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், ஊராட்சி அலுவலக கட்டடங்கள், சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளி கட்டடங்கள், பாலங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்டவற்றையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். ஊரகப் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சுகாதார வசதிகள், அனைத்து பருவ காலங்களுக்கும் ஏற்ற சாலை வசதிகள் போன்ற பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலும், ஊரகப் பகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவதிலும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் பங்கு மிக இன்றியமையாததாகும். அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை செயல்படுத்துகின்ற உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், பழுதடைந்த ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டுதல் போன்ற பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் 17,000 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் முதல் தளத்துடன் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகம், கூட்டரங்கம், பயிற்சி கூடம் உள்ளிட்ட வசதிகளுடன் 1,73,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் காஞ்சிபுரம், அரியலூர், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, திருப்பூர், திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 62,13,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 35 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் 7,54,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 75 ஊராட்சி அலுவலக கட்டடங்கள், தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் 1,095,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில்
முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள 56,830 சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் அரியலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலம், சிவகங்கை, திருநெல்வேலி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 24 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 193 கிராம ஊராட்சி சேவை மையங்கள், அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் மற்றும் திருமானூர், நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை, திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில், திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஆகிய இடங்களில் 1 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5 வட்டார ஊராட்சி சேவை மையங்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, வேலூர் மாவட்டம் வாலாஜா மற்றும் கேவி குப்பம், அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஆகிய இடங்களில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 9 ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி கட்டடங்கள், சிவகங்கை மாவட்டம் கல்லல், காளையார்கோவில் மற்றும் திருப்பத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் ஆகிய இடங்களில் 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5 சமுதாய கூடங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் மற்றும் வேப்பனஹள்ளி, சேலம் மாவட்டம் வாழப்பாடி மற்றும் அயோத்தியா பட்டணம், சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை மற்றும் இளையான்குடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணிகண்டம், விழுப்புரம் மாவட்டம் ரிஷிவந்தியம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களில் 13 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 10 பாலங்கள், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியத்தில் 46 புதூர், ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் ஒன்றியத்தில் தேவிப்பட்டினம், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்தில் கோடங்கிப்பாளையம், விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஒன்றியத்தில் கோட்டையூர் ஆகிய இடங்களில் 6 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4 பேருந்து நிலையங்கள் என மொத்தம் 1214 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ஊராட்சி ஒன்றிய மற்றும் ஊராட்சி அலுவலக கட்டடங்கள், சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள், வட்டார ஊராட்சி மற்றும் கிராம ஊராட்சி சேவை மையங்கள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப்பள்ளி கட்டடங்கள், சமுதாய கூடங்கள், பாலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையிலும் பொது விநியோக திட்டத்திற்கான உணவு தானியங்களை சேமித்து வைத்திடும் கிடங்குகளின் கொள்ளளவினை உயர்த்தும் வகையிலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சேமிப்பு கிடங்குகள், நவீனமயமாக்கப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், மத்திய கூட்டுறவு வங்கிகளின் கிளைகளுக்கான புதிய அலுவலக கட்டடங்கள், விவசாய பெருமக்களின் வசிப்பிடத்திற்கு அருகிலேயே அவர்களுக்கு தேவையான வங்கி சேவைகளை அளிக்கும் வகையில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் 7 கிளைகள், விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நகை கடன்களுக்காக பெறப்படும் நகைகளின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கதவுடன் கூடிய பாதுகாப்பு அறைகள் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். அனைவருக்கும் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையிலும் பொது விநியோக திட்டத்திற்கான உணவு தானியங்களை சேமித்து வைத்திடும் கிடங்குகளின் கொள்ளளவினை உயர்த்தும் வகையிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு புதிய கிடங்குகளை நிறுவி வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடியில் 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 3000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்கினை சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் சிவகங்கை, திருவள்ளூர், திருநெல்வேலி, கடலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், வேலூர், மதுரை, நாமக்கல், சேலம், ஈரோடு, தர்மபுரி, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருப்பூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் 47 கோடியே 97 லட்சத்து 40,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 30 கிடங்குகள், அறுவடை காலங்களில் ஏற்படும் விலை வீழ்ச்சியினால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் வகையில் விவசாய விளைபொருட்களை சேமித்து அதன் மீது தானிய ஈட்டுக்கடன் பெறவும், நல்ல விலை கிடைக்கும் பொழுது விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விற்று அதிக லாபம் ஈட்டவும் வழிகோலும் வகையிலும் சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டுள்ளன. அந்த வகையில் தமிழ்நாட்டின் 29 மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் 113 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள
884 சேமிப்பு கிடங்குகள், நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் செயல்பட்டு வரும் நகர கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், வணிக வங்கிகளுக்கு இணையாக மேம்படுத்தப்பட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் சிறந்த சேவையினை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வகையில் 3,63,68,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்ட 8 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் 36 கிளைகள், 1,42,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்ட 12 நகர கூட்டுறவு வங்கிகள், 91,07,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்ட 10 நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், 4,78,28,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்ட 69 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு, தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஆகிய இடங்களில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகளின் 3 கிளைகளுக்கு 1,51,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டடங்கள், விவசாய பெருமக்களின் வசிப்பிடத்திற்கு அருகிலேயே அவர்களுக்கு தேவையான வங்கி சேவைகளை அளிக்கும் வகையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் மற்றும் அண்ணாமலை நகர், ஈரோடு மாவட்டம் சோலார், நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை, ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம், விருதுநகர் மாவட்டம் பரளச்சி மற்றும் கிருஷ்ணன் கோவில் ஆகிய இடங்களில் 39,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் 7 கிளைகள், விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நகைக்கடன்களுக்காக பெறப்படும் நகைகளின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம், பட்டுக்கோட்டை மற்றும் ஒரத்தநாடு, ஈரோடு மாவட்டம் ஈரோடு, பெருந்துறை மற்றும் பவானி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் திருவாடனை, திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஆகிய இடங்களில் உள்ள வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் 54,06,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கதவுடன் கூடிய பாதுகாப்பு அறைகள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். வேளாண் பொருட்களை பதப்படுத்தி மதிப்பீட்டினை கூட்டி விற்பனை செய்து கூட்டுறவு சங்கங்கள் அதிக லாபம் ஈட்டிடும் வகையில் கட்டப்பட்டுள்ள பதனிடும் அலகுகள், வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அமைக்கப்பட்டுள்ள வாடிக்கையாளர் பாதுகாப்பு பெட்டகங்கள், அலுவலக கட்டடத்துடன் கூடிய சில்லறை விற்பனை பிரிவுகள், நவீனமயமாக்கப்பட்ட சுயசேவை பிரிவு, ஒருங்கிணைந்த கூட்டுறவு அலுவலக வளாகம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கிடங்குகள், அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இவை பற்றிய கூடுதல் விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 20,78,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 60 மெட்ரிக் டன் கணினி எடைமேடை, வேளாண் பொருட்களை பதப்படுத்தி மதிப்பினை கூட்டி விற்பனை செய்து கூட்டுறவு சங்கங்கள் அதிக லாபம் ஈட்டிடும் வகையில் மதுரை மாவட்டம் பேரையூர் மற்றும் திருமங்கலம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஆகிய இடங்களில் உள்ள வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் 91,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பதனிடும் அலகுகள், கிராமப்புற மக்களின் விலையுயர்ந்த நகைகள், வீட்டுமனை ஆவணம், நிலப்பத்திரங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திடும் வகையில் நாமக்கல், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 29 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் 72,28,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பு பெட்டகங்கள், ஆரணி, பெரியகுளம், சக்கம்பட்டி, சங்கனூர், பாப்பநாயக்கன் புதூர் ஆகிய கூட்டுறவு பண்டக சாலைகளுக்கு 1,10,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடத்துடன் கூடிய சில்லறை விற்பனை பிரிவுகள், சில்லறை வணிகத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு நிகராக கூட்டுறவு பண்டக சாலைகள் புது பொலிவுடன் திகழ்ந்திட பொள்ளாச்சி நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்ட சுயசேவை பிரிவு, ஈரோட்டில் 1,30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூட்டுறவுத்துறையின் இணைப்பதிவாளர் மற்றும் துணை பதிவாளர் அலுவலகங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த கூட்டுறவு அலுவலக வளாகம் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கரூர் மாவட்டம் சேங்கல் மற்றும் பஞ்சப்பட்டி, வேலூர் மாவட்டம் எஸ் மோட்டூர், திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் ஆகிய இடங்களில் 43,39,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கிடங்குகள், திண்டுக்கல் மாவட்டம் இளையகோட்டை, வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை, போலிப்பாக்கம் மற்றும் குடியாத்தம்,
கரூர் மாவட்டம் பாரப்பட்டி ஆகிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு 56,42,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்கள் என மொத்தம் 182,38,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், ஊராட்சி அலுவலக கட்டடங்கள், சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி கட்டடங்கள், பாலங்கள், பேருந்து நிலையங்கள், நவீனமயமாக்கப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், மத்திய கூட்டுறவு வங்கிகளின் கிளைகளுக்கான புதிய அலுவலக கட்டடங்கள், கிளைகள், பாதுகாப்பு கதவுடன் கூடிய பாதுகாப்பு அறைகள், பதனிடும் அலகுகள், வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பு பெட்டகங்கள், அலுவலக கட்டடத்துடன் கூடிய சில்லறை விற்பனை பிரிவுகள், நவீனமயமாக்கப்பட்ட சுயசேவை பிரிவு, ஒருங்கிணைந்த கூட்டுறவு அலுவலக வளாகம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கிடங்குகள், அலுவலக கட்டடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தமைக்காக பயனாளிகள், பொதுமக்கள், விவசாயிகள், அலுவலர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் நமக்கு புதுசாக 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல புது கட்டிடம் கட்டி கணினமயமாக்கப்பட்ட வங்கி எல்லா வசதியும் இருக்கிறதுனால எங்களுக்கு ஏசி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். அம்மாவோட ஆசீர்வாதத்தினால இன்றைக்கி அவங்களுடைய அனுமதியின் பேரில் வந்துட்டு ஒரு சொந்த கட்டடம் வந்து இருக்காங்க. நல்லா அதில் வந்து இப்போ நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பேங்க்கில் வந்து இப்போ இந்த பரிவர்த்தனைகளும் ரொம்ப வேகமாக நடந்துட்டு வருது. வங்கியில் வந்து பாதுகாப்பு பெட்டக வசதி வந்து ஃபுல்லி காங்கிரீட் பண்ணி டெஃபெண்டர் டோர் போட்டு வாடிக்கையாளர்களுக்கும் வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து பாதுகாக்கிறது பாதுகாப்பு பெட்டக வசதி செஞ்சு தந்திருக்காங்க. வண்டி பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு இட வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. பில்டிங் நல்லா பெரிய இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏசி வசதியோடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை இந்த வகையில் அமைச்சு கொடுத்ததுக்கு அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. காரியமங்கலத்தில் 1836 சதுர அடியில் நவீனமயமாக்கப்பட்ட கிளை அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு முதல்வர் அவர்களால் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. முழுமையாக குளிரூட்டப்பட்ட ஏசி மயமாக்கப்பட்ட கிளை. இந்த கிளையில் வந்து சிபிஎஸ் மூலயமா வாடிக்கையாளர்களுக்கு பணப்பரிவர்த்தனைலாம் ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் மூலிமா செய்துட்டு இருக்கிறோம். இந்த வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்த தமிழக அரசுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலப்புத்தநேரி பஞ்சாயத்துக்கு இந்த சேவை மையம் வந்ததுக்கு மிகுந்த நன்றி. ஆமாம், எல்லா சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் எல்லாமே எங்களுக்கு இங்கே வாங்கக்கூடிய அளவுக்கு தாலுகா ஆஃபீஸ் போய் அலையாமல் இங்கே வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம அம்மா முதலமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. எங்கள் ஊர் மேலப்புத்தநேரி பஞ்சாயத்து வேளங்குளம் கிராமத்தில் சேவை மையம் திறந்து வச்ச அம்மா அவர்களுக்கு மிக்க கோடி நன்றியை தெரிவித்து சொல்கிறேன். இந்த சாதி சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் எல்லாமே இங்கே நாங்கள் அலைஞ்சோம். இப்போ இங்கே எல்லாமே எங்களுக்கு நல்ல மாதிரி கிடச்சிக்கிட்டு. கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பழைய கட்டிடத்தில் போதிய வசதியின்றி இருந்தது. தற்போது பொதுமக்கள் வந்து செல்லும் வகையில் புதிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள் அமர்வதற்கு இருக்கை வசதி, மனுக்கள் கொடுப்பதற்கான வசதி, குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதி போன்ற பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. இந்த புதிய அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் பொதுமக்கள் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது பொதுமக்கள் எளிதாக வந்து செல்ல வசதியாக புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய அலுவலக கட்டடத்தில் பொதுமக்கள் அமர்வதற்கு இருக்கை வசதி, மனுக்கள் கொடுப்பதற்கான வசதி, குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதி செய்து தரப்பட்டுள்ளது. இந்த புதிய அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வளவனூர் கிளை நகர கூட்டுறவு வங்கிக்கு குளிர்சாதன வசதியுடன் நவீனமயமாக்கப்பட்டு வசதி செய்து கொடுத்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவுடைய ஆட்சியில் கூட்டுறவு வங்கி நவீனமயமாக்கப்பட்டு தனியார் வங்கிக்கு ஈடாக ஏசி போட்டிருக்காங்க, கேமரா, இந்த மாதிரி ரொம்ப சகல வசதிகளோட கூட்டுறவு வங்கியை நவீனமயமாக்கின அம்மாவுக்கு மக்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தமிழக முதல்வர்
காணை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு சேமிப்பு கிடங்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. இது காணை வட்டாரத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்பெற அளவுக்கு இருக்குது. கம்பு, கேவுரு, நெல், மலட்டை எல்லாத்தையும் கொண்டாந்து சேமிச்சு பண்ணி அதை திருப்பி மழையில் எதுவும் அடிபடாத அளவுக்கு விவசாயிக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்குது. அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கோம். இங்கே சுத்துப்பட்ட கிராமத்தில் ஒரு 15 கிராமம் உள்ளது. அதில் கேவுர், கம்பு, திணை எல்லாம் அறுவடை பண்ண இருப்போம். அது மட்டும் மழை காலத்தில் வச்சுன்னு அவஸ்தைப்பட்டு இருந்ததுனால அம்மா அவர்கள் எங்களுக்கு ஒரு குடோன் கொடுத்ததுனால அதில் நாங்கள் இன்றைக்கி வச்சு நல்ல முறையாக பயன்பெற்று கொண்டு நாங்கள் வருகிறோம். மறுபடியும் அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக கிடங்கு இதுவரைக்கும் வாடகை கட்டத்தில் தான் இதுவரைக்கும் இயங்கிட்டு இருந்தது. இப்போது அம்மா எங்களுக்கு சொந்தமான கட்டடத்தை கட்டி தந்து இப்போது சேமிப்பு கிடங்க எங்கள் தூத்துக்குடி மண்டலத்துக்கு ஒதுக்கி தந்திருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் கொள்ளளவு 1500 மெட்ரிக் டன் கொள்ளளவில் ரேஷன் பொருளை சேமித்து வைத்து பொது விநியோகத்தை வழங்குவதற்காக அம்மா அவர்கள் இன்று வழங்கியுள்ளார்கள். அதற்காக நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அம்மா அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நகை பாதுகாப்பு பெட்டகாரை முதலமைச்சர் அம்மா அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் திறந்து வச்சிருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் முதலமைச்சர் அம்மா அவங்க 13 லட்சம் மதிப்பீட்டில் கிட்டங்கி கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தானிய சேமிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் கிராம சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் நெசவு தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். அம்மாவுடைய பசுமை திட்டத்தின் கீழே எங்களுக்கு 2,60,60 ரூபாய்க்கு மானியம் கொடுத்துருக்காங்க. வீடு நல்லா அடிப்படை வசதியோடு நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு நாங்கள் மிக்க நன்றி கடன் பட்டிருக்கிறோம். 2,60,60,000 ரூபாய் பசுமை வீட்டுக்காக ஒதுக்கி இன்னைக்கு பங்களா போகிற வீடு கட்டி கொடுத்து எல்லா வசதியும் செய்து கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை எங்கள் நெசவாளர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு நகை அடமானமோ இல்லது குழு சார்பாக கடன் வாங்குவதோ வெளியில் ஈரோடு போய் ரொம்ப தூர தொலைவில் போய் வாங்கிட்டு வருவது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பக்கமாகவே சோலாரில் கிளை மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்பாடு பண்ணி திறந்து வைத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும் புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும் விண்ணும் மண்ணும் போற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வைத்த ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், ஊராட்சி அலுவலக கட்டடங்கள், சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி கட்டடங்கள், பாலங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகள், கூட்டுறவு சங்கங்களின் சேமிப்பு கிடங்குகள், நவீனமயமாக்கப்பட்ட கூட்டுறவு வங்கிகள், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் புதிய கிளைகள், நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலைகளுக்கான சில்லறை விற்பனை வளாகங்கள், கூட்டுறவு கடன் சங்கங்களின் பாதுகாப்பு பெட்டகங்கள் ஆகியவை குறித்து இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்தி வரும் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.